இப்போ காணும் பொங்கல் அன்னைக்கு ஏதாவது ஒரு தலைவரை மீட் பண்ணணும்னா எந்த தலைவரை போய் மீட் பண்ணுவீங்க? ஸ்டாலின் சார். முதலமைச்சர் தளபதி தான். எடப்பாடி விஜய். யாருக்கு நாங்கள் மீட் பண்ணுறோம் சொல்லுங்க. யாரையும் நாங்கள் மீட் பண்ண முடியாது. நரேந்திர மோடி சாரை பார்ப்பேன். எங்க ஐயா எடப்பாடியாரை மீட் பண்ணணும்னு தான் ஆசைப்படுவேன். ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வியே என்னன்னா இந்த ஃப்ரீ பஸ்ஸை கட் பண்ணணும். சார், இப்போ காணும் பொங்கல் அன்னைக்கு ஏதாவது ஒரு தலைவரை போய் மீட் பண்ணணும்னா யாரை போய் மீட் பண்ணுவீங்க? யாருக்கு நாங்கள் மீட் பண்ணுறோம் சொல்லுங்க. யாரையும் நாங்கள் மீட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நல்ல பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, இவங்களை மீட் பண்ணா நல்லா இருக்கும்னு இருக்கும்ல? அப்படி இல்லையே, ஆசையே கிடையாது எங்களுக்கு. கிடையாது, அந்த ஆசை எங்களுக்கு கிடையாது. சும்மாவாவது ஒருத்தர் மீட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்ச ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா யாரை மீட் பண்ணுவீங்க? யாரும் மீட் பண்ண முடியாது. எங்களுடைய இது எப்படி நான் கோரிக்கை வந்து நாங்கள் போகிற இடத்துல வாங்குற இடத்துல கொஞ்சம் 10 ரூபா கம்மியாக இருக்கும். அதே ரேட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல. வாங்கி வீட்டுக்கு தெரிஞ்சவங்க தெரியாமல் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. வீட்டுக்கு வாங்கி போகிறவங்களும் இருக்கிறாங்க. இதை வந்து நாங்கள் வீட்டுக்கு வாங்கி போனால் அந்த பாட்டில் 10 ரூபா எப்படி கொடுப்பாங்க சொல்லுங்கள். ஓ, நீங்க வந்து அந்த இதுக்கு போயிட்டீங்க, உங்களோட கான்செப்டுக்கு போயிட்டீங்க. ஆமாம், உங்களோட கோரிக்கை வந்து இதுதான் இருக்கும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து முதலமைச்சரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னா என்ன கோரிக்கை முன்வைப்பீங்க? விலைவாசி குறைக்கணும். விலைவாசி குறைக்கணும். எல்லாமே நாட்டு மக்கள் என்ன செய்யணும் அதுதான் செய்யணும். அவ்வளோதான் சொல்லுவோம். ஆமாம். ஸ்டாலின் சார். ஸ்டாலின் தான் மீட் பண்ணுவீங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்பீங்க? வாழ்த்து சொல்லுங்கள் சார். வாழ்த்து சொல்லுங்க. ஆமாம், வாழ்த்து சொல்லுவோம். வேற எதுவுமே கேட்க மாட்டீங்களா? அவருக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும், வேற ஏதாவது கேட்பீங்களா? ஏற்கனவே செஞ்சுட்டு தான் சார் இருக்காரு. செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ 3000 கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. அது செஞ்சுட்டு தானே இருக்காங்க. அஸ்ட்ராலஜி சார் நான். இப்போ நடிகர் விஜய்க்கு வந்து நான் ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி சொன்னேன். நான் விஜய்க்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து கடக ராசி, கடக லக்னம். அவர் வந்து அவருக்கு பாதகாதிபதி திசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பாதகாதி திசை நல்லது பண்ணாது, கெட்டது மட்டுமே செய்யும். அவருக்கு என்ன கேட்டிங்கன்னா 10 இயர்ஸ் இருக்கு. அவர் சிஎம் வர்றதுக்கு வாய்ப்பெல்லாம் இல்லை. ஓ, விஜய் வந்து சிஎம் வரமாட்டாருன்னு சொல்றீங்க? வரமாட்டாரு. ஏன்னா பாதகாதி திசை நடக்குது. ஏன்னா சுக்கிர திசை யாருக்குமே நன்மை பண்ணாது, தீமை தான் பண்ணும், எவ்வளோ ஆளாக இருந்தாலும். அதனால் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் அந்த இதுக்கு. இன்னும் இப்போ வர யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, நிறைய யூடியூப்பில் பார்க்குறோம். விஜய் வந்துடுவாங்க, இவர் அவர் வந்துடுவாங்க. ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கணும், என்ன நடக்குன்னு பார்க்கணும். ஜாதகத்தில் அவர் கடகராசி நடக்கிறதுனால சுக்கிரன் வந்து கெட்டது தான் செய்யும் எல்லா விஷயத்துலையும். இப்போ மனைவி பிரிதல், அப்பாவுடைய ஹெல்த் ப்ராப்ளம், பெரிய லெவலில் பதவிக்கு போகிறது, பணத்தை இழக்கிறது, எல்லாத்தையும் வரிசையாக கொண்டு போகிறது அவருடைய டைமு. டைமு விஜய்க்கு வந்து இந்த டைம் நல்ல டைமா இல்லை. 10 இயர்ஸ் இருக்கு. என்ன 10 இயர்ஸ் பாதுகாத்து சார், அது நல்லது கொடுக்காது. அதான் உண்மை. எடப்பாடி தான் வின் பண்ணோம். எடப்பாடி தான் மீட் பண்ணுவீங்களா? அவரை பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்பீங்க? ஒழுங்காக ஆட்சி நடத்துங்க வந்தீங்களா அப்படின்னு கேட்பேன். அவர் ஆட்சிக்கு வருவார்னு நினைக்கிறீங்களா? 90% நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்குது. ஆமாம். எடப்பாடி தான் மீட் பண்ணுவீங்க. பார்த்து என்ன கேட்பீங்க? மக்கள் அம்மா எப்படி சிறப்பாக மக்களை பார்த்தாங்களோ அந்த மாதிரி ஐயாவும் அதுமாரி பார்க்கணுன்ட்டு கேட்போம். ஓகே. 2026 வந்து ஐயா வந்து ஆட்சி பண்ணி ரெட்டலாக தான் ஜெயிக்கும். அப்படிங்களா? ஓகே. ஐயாவுக்கு வந்து பொங்கல் வாழ்த்து சொல்லிடுங்க. எடப்பாடி ஐயாவுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். மீட் பண்ணி பேசணும்னா அரசியல்வாதி தான் பேசுவேன். அதான் எந்த தலைவர்? தலைவர்னா நம்ம தமிழ் முதலமைச்சர். முதலமைச்சர் மீட் பண்ணி என்ன கேட்பீங்க? முதலமைச்சர் கேட்போம்னா 5000 ரூபாய் தரேன்ட்டு கார்பரேஷன்காரங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு இப்போ அறிக்கை விட்டுருக்காரு. கார்பரேஷன் தரமாட்டேன், இதுலையும் வாங்காதவங்க தான் தருவேன் அப்படின்னு இருக்கு. அப்போ இதுக்குமே நீ கொடுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட்டு. இது நீ கொடுக்காம இப்போ அவங்களுக்கு மட்டும் 5000 தர. அப்போ கார்பரேஷன்காரருக்கு இவ்வளோ குப்பை தொழிலாளி வர்றாங்க, இவ்வளோ கார்பரேஷன் வச்சுறாங்க, அவங்களுக்கு தராமல் இப்போ மட்டும் திடீர்னு தர. இப்போ அவங்க இல்லைன்ட்டு இவங்களுக்கு மட்டும் தர. அப்போ இவ்வளோ பேர் இத்தனை வருஷமா ஸ்டாப் ஆகிட்டு அந்த காசு எங்க? விஜய் மீட் பண்ணுவீங்க. விஜய் மீட் பண்ணால் என்ன பேசுவீங்க? என்ன பேசுவோன்னா, ஏன்னா இது வரைக்கும் யாருமே நல்லது எதுவுமே பண்ணதில்லை. ஏன்னா இந்த வருஷமாச்சு அவர் நல்லது பண்ண நான் நம்புகிறோம். ஏன்னா அவரோட நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது வரைக்கும் யாருமே நல்லது பண்ணது இல்லையா ஆட்சி பண்ணுறவங்க? ஏன்னால சரியே இல்லை. இப்போனா சின்ன வயசு பசங்க கெஞ்சா அடிக்கிறானுங்க, எல்லாம் இப்போதே பண்ணுறாங்க. ஆனால் அவர் வந்தால் எல்லாமே மாற நினைக்கிறாங்க. விஜய் வந்தால் கண்டிப்பாக மாற நினைக்கிறீங்க? ஏன்னா எனக்கு மாற நம்பிக்கை இருக்குது எனக்கு. எங்கள் வீட்லேயே எல்லாம் ஓட்டு போட வச்சுருமே. அப்போ நீங்களும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பாக. அவர் படம் வரலாம் கூட, ஆனால் கண்டிப்பாக வரும் ஒரு அரிசி இல்லை. அவர் வந்தப்போ கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. உங்க ஃபுல் சப்போர்ட் ஃபுல்லாக விஜய்க்கு தான்? கண்டிப்பாக விஜய்க்கு தான். தளபதி தான். தளபதி தானா? ஓ, அதனால தாங்க காட்டினீங்களா? தளபதி மீட் பண்ணீங்கன்னா என்ன கேள்வி கேட்பீங்க? ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வியே என்னன்னா இந்த ஃப்ரீ பஸ்ஸை கட் பண்ணணும். ஓ, எதுக்காகக்கா? எங்களை பார்த்தாலே தான் நிற்க மாட்டாங்களே, அதனால அந்த பஸ்ஸை ஃபர்ஸ்ட் கட் பண்ணோம். அதுக்கப்புறம் பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாமே கரெக்டாக செய்யணும். எப்படி சொல்கிறதுன்னா,
இந்த மெட்ரோவில் வண்டி போகிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொல்லணும்னா நிறைய இருக்குது எங்களுக்கு. உங்களுக்கு பர்சனலா பேசணும்னா என்ன பேசுவீங்க அவர்கிட்ட? பர்சனலாக பேசணுன்னா எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை, எதனா ஒரு வேலை கிடைச்சா எனக்கு நல்லாயிருக்கும். அதனால கேட்பீங்க? ஆமாம், கண்டிப்பாக கேட்பேன். 2026ல் அவரோட ஆட்சி வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரும். உங்க ஃபுல் சப்போர்ட் விஜய்க்கு தானா? ஆமாம். ஹாப்பி பொங்கல் தளபதி அண்ணா. நரேந்திர மோடி சாரை பார்ப்பேன். ஓகே, பார்த்து என்ன கேட்பீங்க? எப்படி இருக்கணும், ஃப்யூச்சர் எப்படி இந்தியா இருக்கும், இது வரைக்கும் ஓகே. இன் ஃபியூச்சர் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆல் செக்மெண்ட்ஸ், இது அதுன்னு இல்லை, ஆல் செக்மெண்ட் ஷுட் பி ஹாப்பி. ஓகே, ஹெல்த்தி. சொல்லுங்கள். ஸோ அதனால இது பார்த்து வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு கேட்பீங்க அவர் பார்த்து. ஃப்யூச்சர் எப்படி நாங்கள் யங்கர் ஜென்ரேஷன் ஷுட் பி தேர், ஹவு டு ஃபாலோ, வாட் இஸ் டு பி டன். எங்கள் ஐயா எடப்பாடியாரை மீட் பண்ணணும்னு தான் ஆசைப்படுவேன். எங்கள் ஐயாவை பார்த்தோன்னா ஐயா வந்து மீண்டும் 2026ல் முதலமைச்சராக வந்து உட்காந்து மக்களுக்கு வந்து மேலும் அம்மா எப்படி சிறப்பாக நாட்டு மக்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்தாங்களோ அதை வந்து மக்களுக்கு வந்து திரும்பவும் எங்கள் அம்மா ரூபத்தில் அவரை பார்க்கணுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதை தான் அவர்கிட்ட கேட்போம். இப்போ வந்து ஐயாவுக்கு வந்து நீங்கள் வந்து பொங்கல் வாழ்த்து சொல்லுவீங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்களோட சார்பாக உங்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஐயா.